ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன்னை தூக்கி போட்ட குடும்பம் தான் உனக்கு முக்கியமா போயிடுச்சா? அம்மா, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் என்னால அவங்கள வெறுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஏன் குடும்பம். குடும்பத்துல இருக்கிறவங்க தப்பு பண்ணா அதை புரிய வைக்கணுமே தவிர அவங்கள வெறுத்து ஒதுக்க கூடாது. அப்படி சொல்லிதானே நீயும் அப்பாவும் சின்ன வயசுல என்ன வளர்த்தீங்க. நான் இப்ப இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். ஆமாண்டி, நாங்க தான் இதுக்கு காரணம். நாங்க இப்படி உன்னை வளர்த்திருக்க கூடாது. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறேன். நாங்க உன்னை நினைச்சு இங்க கவலைப்பட்டு இருக்கோம். அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு துரோகம் செஞ்ச அந்த குடும்பத்தை தலைமையில வச்சு கொண்டாடுறல. கொஞ்சம் எங்களை பத்தி என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? நீ பாட்டுக்கு எங்கேயோ போறேன்னு போயிட்ட. நீ போனதும் உனக்கு காணாம நாங்க எப்படி தவிச்சு போயிட்டோம்னு தெரியுமா? அத பத்தி எல்லாம் நீ எங்க யோசிக்க போற? உனக்கு எங்களை விட துரோகம் செஞ்ச உனக்கு அந்த குடும்பம் தானே முக்கியம். அவங்க மட்டும்தான் எனக்கு துரோகம் பண்ணாங்களா? என் பிறந்த வீட்டுல இருக்கிற நீங்களும் தானே எனக்கு துரோகம் பண்ணீங்க. அம்மாடி செல்வி, நீ இவ்வளவு நேரம் பேசுறது கூட நான் தப்பு சொல்லலாமா? ஆனா நாங்க உனக்கு துரோகம் செஞ்சேன்னு சொல்ற பாரு, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. என் உடம்புல உசுர் இருக்கிறதே என் பொண்ணு உனக்காகவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தாம்மா. அது உனக்கு தெரியாதாம்மா? இங்க பாருங்கப்பா, நீங்க ரெண்டு பேரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நீங்க சொல்லிதான் நான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அதே மாதிரி எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியம்னு நானும் சொல்லணும்னு இல்ல. ஆனா நீங்க ரெண்டு பேருமே பண்ணிட்டு வந்திருக்க காரியத்தை பத்தி நான் என்ன சொல்றது? என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அவங்க செஞ்ச அதே தப்ப நீங்களும் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சீங்கல்ல. நீங்க பாருங்கப்பா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்க கூட வந்து தங்கினா அது சரியா வராது. இப்ப நான் உங்க கூட வந்துட்டா திரும்ப நான் அந்த வீட்டுக்குள்ள போகவே முடியாது.